हरे कृष्णा एटा श्लोक पाकला रसोहम अप्सु कौंदेय प्रभास्मि शशि सूर्ययो प्रणव सर्ववेदेषु शब्दके पौरुषं नृषग தனது பலவித பௌதீக ஆன்மீக சக்தியின் மூலமாக கடவுள் எங்கும் நிறைபவராக எப்படி இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலமாக அருவமாக உணரப்படுறார். எப்படி சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி என்னும் தனது சக்தியினால் அறியப்படுகிறாரோ அதுபோல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் தெரியப்படுறாங்க. நீரின் முக்கிய தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எப்படி விரும்புவது இல்லையோ, இப்போ கடல் நீர் ரொம்ப உப்பாக இருக்கும். அது குடிக்கிறதுக்கு நம்ம யாரும் குடிக்க மாட்டோம். ஏன்னா அதன் நற்சுவை உப்புடன் கலந்திருக்கு. நீரின் மீதான இந்த கவர்ச்சி அதன் நற்சுவையை அடிப்படையாக கொண்டது. அந்த நற்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளின் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டு கொள்கிறார் அருவவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளிப்பதற்காக உருவவாதினா பக்தர் இறைவனை புகழ்கிறார். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தா உருவவாதிற்கும் அருவவாதிற்கும் மோதல் எதுவுமே இல்லை. கடவுளை உண்மையாக தெரிந்தவங்க உருவக்கருத்து ரெண்டுமே அனைத்தும் ஒரே சேர அமைந்திருப்பதனால எந்தவித முரண்பாடும் இல்லை என்பது தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் பகவான் சைத்தன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசிந்திய பேதே அபேதே தத்துவத்தை நிறுவினார். சூரிய சந்திரகளில் உள்ள ஒளி பகவானிடமிருந்து வரும் பேரொளியான பிரம்ம ஜோதியிலிருந்து வருவதுதான். மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாகி ஓம்காரம் பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதே ஆகும். அருவவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணில் அடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் பயப்படுவதனால திவ்ய ஒளியான ஓம்காரத்தினை உச்சரிக்க விரும்புகிறாங்க. ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வில் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவங்க பாக்கியவன். கிருஷ்ணரை அறியாதவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட இந்த நிலை. 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். புண்ணியோ கந்தோ பிருத்திவ்யம் ச தேஜசாஸ்மி விபாவசே ஜீவானம் சர்வபூதீசு தபேசாஸ்மி தபஸ்விஷு. புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதின்னு பொருள். மலர், நீர், நெருப்பு, காற்று என ஜட உடலில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட மனம் இருக்கு. அது எல்லாமே ஊடுருவியுள்ள இந்த கலங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதே போல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் இருக்கு. ரசாயன பொருட்களை கலப்பதனால அந்த சுவை மாறிடும். அதனால தான் அடிப்படை பொருட்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நறுமணமும் சுவையும் இருக்கு. விபாவசுன்னா நெருப்புல நம்மால தொழிற்சாலையில் இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பலதரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பே கிருஷ்ணர் தான். நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே தான். வேத மருத்துவத்தின்படி அஜீர்ணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதனால உண்டாகும். அதனால தான் உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகுது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருட்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருட்களும் கிருஷ்ணரை சார்ந்ததே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் தெரிகிறோம்.
மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. அதனால்தான் கிருஷ்ணரின் கருணையால மனிதன் தனது வாழ்நாளை நீடிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது என்று தெளிவாக இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.